ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead. பிப்ரவரி 23ஆம் தேதி தமிழக இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. சென்னை மத்திய கைலாஷில் 60 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட எல் வடிவ மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். ராஜீவ்காந்தி சர்தார் பட்டேல் சாலைகளை இணைக்கும் மேம்பாலம் திறப்பு. அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக வள்ளலார் மாநாடு, மூலிகை கண்காட்சி, சித்த மருத்துவ முகாம், புத்தக காட்சியை தொடக்கி வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். வள்ளலாரின் பிறந்தநாளையொட்டி ஆண்டுதோறும் 3 நாட்கள் விழா நடத்தப்படும். வடலூரில் வள்ளலார் பெயரில் மூலிகை தோட்டம் அமைக்கப்படும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. வடலூர்ல வள்ளலார் பெயரில் மூலிகை தோட்டம் அமைக்கப்படும். வள்ளலார் பிறந்த நாளை ஒட்டி ஆண்டுதோறும் 3 நாட்கள் விழா நடத்தப்படும். பள்ளி தொடங்கி திருவருட்பா இசை பயிற்சி அளிக்கப்படும். அறநிலையத்துறை பதிப்பகம் மூலம் வள்ளலார் புத்தகம் வெளியிடப்படும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. சன்மார்க்க பயிற்சி பள்ளி ஏற்படுத்தப்படும். அந்த பள்ளியில திருவருட்பா இசை பயிற்சியும் அளிக்கப்படும். ஆட்சியில் பங்கு கோரிக்கையை வலியுறுத்தி மதுரை காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம். தாவேகாவுடன் கூட்டணி செல்ல இளைஞர்கள் விரும்புவதாக கூறிய நிர்வாகிகள். விஜய் வந்தா நல்லா இருக்கும், கூட்டணியில பங்கு வேணும், எல்லாருக்கும் சமமான உரிமை கொடுப்பாங்க. இளைஞர்கள் இன்னைக்கு வேலை செய்வதற்கு இன்னைக்கு விஜயோட சேர்ந்தாத்தா நம்ம வேலை செய்ய முடியும். திமுகவிடம் கமிஷன் கேட்கவில்லை, மரியாதையை தான் கேட்கிறோம். திமுக செய்த தவறுகளை காங்கிரஸ் சுமப்பதாகவும் மதுரை நிர்வாகிகள் கூட்டத்தில் மாணிக்கம் தாக்கூர் எம்பி வேதனை. நம்மை பொறுத்த மட்டும் நம்ம கேட்பதெல்லாம் மரியாதை. நம்ம கேட்பதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை, சொத்து சுகம்லாம் கேட்கல, மரியாதை தான் கேட்கணும். மரியாதை, அன்பு, நம்ம என்னத்தை கொடுக்க இருக்கோமோ அதே தான் கேட்கணும். காங்கிரஸ் குறித்து மரியாதை குறைவாக பேசிய திமுக மாவட்ட செயலர் தளபதி மீது எப்போது நடவடிக்கை எடுக்கப்படும்? திமுகவுக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. மாவட்ட செயலாளர் இருக்க தளபதி அவர்கள் பேசிய பேச்சு என்பது வருத்தத்தை தந்துச்சு. நடவடிக்கை எடுக்கல, அவர் வருத்தமும் தெரிவிக்கல. அதனால என்ன இப்ப எல்லாரும் பேசுறாங்க. எம்பி பதவி முக்கியமில்லை, காங்கிரஸ் கட்சிதான் முக்கியம் என்று மாணிக்கம் தாக்கூர் திட்டவட்டம். ராகுல் காந்தியின் அன்பை கொச்சைப்படுத்தாதீர்கள் என்றும் ஆதங்கம். மகளிர் உரிமை தொகை திட்டம் மட்டுமே தேர்தலில் வெற்றியை தரும் என்று நம்புவது மூட நம்பிக்கை. திமுகவின் முன்னோடி திட்டத்தையே விமர்சித்த காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி. 5 தொகுதிகளை திமுக தங்களுக்கு ஒதுக்க கோரி மனிதநேய மக்கள் கட்சி தீர்மானம். 2021இல் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வென்ற நிலையில் கூடுதல் தொகுதிகளை கேட்கிறது மமக. விஜயகாந்தால் ஏற்பட்டதை விட விஜயால் வரும் தேர்தலில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்று டிடிவி தினகரன் கணிப்பு. விஜயகாந்த் 60 கிலோமீட்டர் புயல் என்றால் விஜய் என்ற புயல் 100 கிலோமீட்டர் கூட அடிக்கலாம் என்றும் கருத்து.
வருகையால் திமுகவுக்கே அதிக பாதிப்பு என டிடிவி தினகரன் கணிப்பு. 2006ஆம் ஆண்டு தேர்தலை விட 2026 தேர்தலில் திமுகவுக்கு வாக்குகள் குறையும் என்றும் ஆரூடம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வி. சுவாமிநாதன் பிறந்தநாள் நூற்றாண்டு விழா. TKS இளங்கோவன், திருமாவளவன், KS அழகிரி, K. பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்று வாழ்த்துரை. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு திமுக துரோகம் செய்துவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. 5.5 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாக கூறிவிட்டு 1 லட்சம் பேருக்கு கூட வேலை கொடுக்கவில்லை என விமர்சனம். மகா சிவராத்திரியை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் குவிந்த பக்தர்கள். விடிய விடிய நடைபெறவுள்ள 4 கால பூஜைகளில் பங்கேற்க ஏற்பாடுகள் தீவிரம். கடலூர் பன்ருட்டி அருகே உள்ள திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி விழா. 500 கிலோ அரிசியை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட ஓவியம். வார விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூர் கோவிலில் குவிந்த பக்தர்கள். 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம். சிவராத்திரியையொட்டி ராமேஸ்வரத்திற்கு ஏராளமான சிவனடியார்கள் வருகை. 12 ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்று என்பதால் குவிந்து வரும் சிவபக்தர்கள். மகா சிவராத்திரியையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவாலய ஓட்டம். 12 சிவன் கோவில்களை ஓடியே தரிசிக்கும் பக்தர்கள். இந்தியா பாகிஸ்தான் இடையே கொழும்பில் இன்று T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. போட்டியை காண்பதற்கான டிக்கெட் கட்டணங்கள் 6 மடங்கு அதிகரிப்பு. விமான கட்டணங்களும் விண்ணை முட்டின. பாகிஸ்தானை இந்தியா வீழ்த்துமா என்ற பெரும் எதிர்பார்ப்பில் ரசிகர்கள். இந்தியாவின் வெற்றிக்காக பீகாரில் ஹோமம் வளர்த்து வழிபாடு செய்த மக்கள். தெற்கு வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 19ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும். சென்னையில் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என கணிப்பு. தமிழகத்தில் வரும் 20, 21ஆம் தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி, காரைக்காலிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற உள்ள நிலையில் உக்ரைன் அதிபரை சந்தித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர். நாளை மறுநாள் ஜெனீவாவில் நடைபெறுகிறது உக்ரைன், ரஷ்யா, அமெரிக்கா முத்தரப்பு பேச்சுவார்த்தை. இருபத்தி செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பிய எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். ஸ்டார்லிங்க் இணையதள சேவைக்கான செயற்கைக்கோள்களை சுமந்து சென்றது ஃபால்கன் 9 விண்கலம்.
வடகொரியா முன்னாள் அதிபர் கிம் ஜாங் இல்லின் பிறந்த நாள் நாடெங்கும் கொண்டாட்டம். இசை நிகழ்ச்சிகள், நடனங்களோடு களை கட்டிய விழா. ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead.